ஒரு பழமையான ஊரில் ஓர் உலக அறிவுமிக்க ஒரு குரு இருந்தார். அவருக்கு பக்கத்து நாட்டை சார்ந்த எதிரி மன்னனிடமிருந்து தக்க மரியாதையுடன் ஒரு ஓலை ஒன்று வந்தது. தனக்கு தங்களுடைய மேலான அறிவுரை தேவைப்படுவதால் தன்னை சந்திக்க வர முடியுமா என்று கேட்டிருந்தார். உடனே அந்த குருவும் தன் சீடர்களுடன் கிளம்பிவிட்டார். ஆனால் சீடர்களுக்கோ, நம் நாட்டில் நமக்கு என்ன குறை, ஏன் பக்கத்து நாட்டுக்கு செல்ல வேண்டும், அழைத்தாலுமே போகக்கூடாது என்று. ஆனால் குருவிடம் இதை யார் கூறுவது என்று தமக்குள் பேசிக்கொண்டனர். அதில் ஒரு தைரியமான சிஷ்யன் கேட்டான், குருவே, நாம் ஏன் எதிரி நாட்டுக்கு சென்று அவருக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று. குரு கூறினார், நாம் எப்போதும் நம் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தும் இடத்தில்தான் இருக்க வேண்டும். நமக்கு உணவு அளிப்பவருக்காக நாம் சும்மா இங்கு இருப்பதை விட நம்ம அறிவு தேவைப்படும் இடத்தில் நாம் இருப்பதே நல்லது. பழைய சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் மிகவும் உயர்ந்தவைதான். ஆனால் அவை நடைமுறைக்கு ஒவ்வாதவை என தெரிய வந்தால் அதை மாற்றிக்கொள்வதில் தவறில்லை. அப்பன் வெட்டிய கிணறு என்பதால் அங்கு கிடைக்கும் உப்பு தண்ணீரையே குடித்து கொண்டிருப்பது முட்டாள்தனம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் நல்ல வாய்ப்பு எங்கு கிடைக்கிறதோ அங்கே செல்லுவது நல்லது என்றார் குரு. வாய்ப்பு என்பது நமக்கு உணவளிப்பதாக மட்டும் இல்லாமல் நம் அறிவுக்கும் உணவளிப்பதாக இருக்க வேண்டும். இது போன்ற நல்ல சிந்தனைகளை தொடர்ந்து சிந்திப்போம். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.